கள்ளக்குறிச்சி மாவட்டத்துல கனியாமூர்ல உள்ள பிரைவேட் ஸ்கூல்ல மேல இருந்து கீழே குதித்து தற்கொலை பண்ணிக்கிட்ட ஸ்ரீமதியோட வழக்கு முடிவுக்கு வந்திருக்கு. இந்த கேஸ்ல நீதிமன்றம் என்ன சொல்லுச்சு, என்ன தீர்ப்பு கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி இந்த பதிவுல பார்க்கலாம். வெல்கம் டு த KTV. நான் உங்கள் சோபனா. வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேம்மா, நீங்க? நான் நல்லா இருக்கேன் சார். சார், நீங்க சொன்ன மாதிரியே இந்த கேஸ்ல தீர்ப்பு கொடுத்திருக்காங்க சார். நம்ம சொன்ன மாதிரி தான் வந்திருக்கு. நம்ம இதை அன்றே சொன்னது KTV கூட போடலாம். இந்த வழக்கோட பின்புலத்தை பத்தி நீங்க சொல்லுங்க சார் கொஞ்சம். கள்ளக்குறிச்சி மாவட்டம் கனியாமூர்ல 13/7/2022 ஒரு பிரைவேட் ஸ்கூல்ல 3rd ஃப்ளோர்ல இருந்து ஒரு பொண்ணு கீழே குதிச்சு இறந்து போயிடறாங்க. இப்போ இந்த வழக்கு ஆக்சுவலா பாத்தீங்கன்னா ஒரு ஓப்பன் அண்ட் ஷட் கேஸ் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இந்த கேஸ்ல பாத்தீங்கன்னா எல்லா எவிடன்ஸஸுமே ப்ராப்பரா இருக்கு. இந்த கேஸ் எப்படி க்ளோஸ் ஆகும்னா 3 ஃபேக்டர்ஸ் முக்கியமா பார்க்கணும். ஒண்ணு, அந்த பொண்ணு இறக்கிறதுக்கு முன்னாடி எழுதின சூசைட் நோட், தற்கொலை கடிதம். 2வது CCTV ஃபுட்டேஜ். 3வது போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட். இந்த 3 அடிப்படையா வச்சுதான் இந்த வழக்குல சார்ஜ் ஷீட்டே போட்டிருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ இதான் இந்த கேஸோடைய பின்புலம் சொல்லலாம். ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன்ல என்ன மாதிரியான பாயிண்ட்ஸ்லாம் ஆட் பண்ணிருக்காங்க சார்? இப்போ இந்த கேஸை உங்களுக்கு எப்படி விசாரணை வந்துச்சுன்றது ஒரு கிளிம்ஸ் கொடுத்துறேன் உங்களுக்கு. 13/7/2022 இது ஃபர்ஸ்ட் சேலம் காவல் நிலையத்துல செல்வி தரப்புல இருந்து ஒரு கம்ப்ளைண்ட் லான்ச் பண்றாங்க. அப்போ இது ஒரு பெண்ணுடைய இறப்புன்றதுனால 174 CRPC போட்டு டெப்டி சூப்பரண்ட் ஆஃப் போலீஸ் DSP ராஜலட்சுமி அப்படிங்கிறவங்களோட தலைமையில தான் ஃபர்ஸ்ட் விசாரணை ஸ்டார்ட் பண்ணப்படுது. அதுக்கப்புறம் இந்த விசாரணையில அதுக்கப்புறம் ஒரு கலவரம் பண்றாங்க. கலவரம் 17/6 நடக்குது உடனடியா. ஸோ அதனால அந்த கலவரத்துக்கு பிறகு இந்த வழக்கை CBCIDக்கு மாத்தி விடுறாங்க மெட்ராஸ் ஹைகோர்ட். CBCIDக்கு மாத்தின பிறகு விழுப்புரம் CBCID ஃப்ரெஷ்ஷா ஒரு கேஸ் ரெஜிஸ்டர் பண்றாங்க. கேஸ் நம்பர் 1 ரெஜிஸ்டர் பண்ணி இந்த வழக்கு விசாரணைக்கு ஸ்டார்ட் பண்ணப்படுகிறது. ஸ்டார்ட் பண்ணப்பட்டு 15/5/2023 CBCID இந்த கேஸ் சார்ஜ் ஷீட்டை ஃபைல் பண்ணிடுறாங்க. இப்ப என்னன்னா, இந்த வழக்குடைய கம்ப்ளைனன்ட் செல்வி தரப்புன்றதுனால அவங்க இந்த வழக்குல எங்களுக்கு திருப்தி கிடையாது, விசாரணை திருப்தி கிடையாது அப்படின்ற ஒரு அடிப்படையில, அப்படின்ற ஒரு ஆஸ்பெக்ட் என்ன அடிப்படைன்றது நம்ம சொல்றேன். அப்படின்ற அடிப்படையில ஒரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்றாங்க. இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் சும்மா அவங்க ஃபைல் பண்ணல. இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஃபைல் பண்றதுக்கு முன்னாடி கோர்ட்ல பாத்தீங்கன்னா மல்டிபிள் பெட்டிஷன்ஸ் அவங்க போடுறாங்க. என்னென்ன போடுறாங்கன்னா, ஃபர்ஸ்ட் CCTV ஃபுட்டேஜை கேட்கறாங்க. ஏன்னா ஃபுட்டேஜை பார்த்தா நாங்கள் ஒரு முடிவுக்கு வர முடியும்னு ஃபுட்டேஜ் கேட்குறாங்க. ஃபுட்டேஜையும் கோர்ட்டு அவங்க கொடுத்துட்றாங்க. எல்லாத்தையும் சீல்ல காப்பி பண்ணி கொடுக்குறாங்க. சார்ஜ் ஷீட்டோட காப்பி கேட்குறாங்க. கிட்டத்தட்ட 10,000 பக்கத்துக்கு மேலே சார்ஜ் ஷீட்டு மொத்தத்தையும் ஒரு எடுத்து அவங்க பிரிண்ட் போட்டு அதை ஒரு தரப்புல கையில கொடுத்துட்றாங்க. அடுத்தது CDR ரிப்போர்ட் கேட்குறாங்க. அப்ப என்ன சொல்றாங்க கோர்ட்லனா, CDR அப்படிங்கிறது ஒருத்தவங்களுடைய பிரைவேட்டான விஷயம், அதை கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு CDR ரிப்போர்ட்டையும் போலீஸ் ஜெனரல் டைரி ரெண்டுத்தையும் பாத்தீங்கன்னா கோர்ட்லயே உங்க தரப்பு வக்கீல பார்க்க சொல்லுங்க, கோர்ட்லயே நீங்க பரிசீலனைக்க சொல்லுங்க சொல்லிட்டு கோர்ட்ல அப்படியே ஸ்பாட்ல அதை பார்த்து அதை திருப்பி கொடுக்குறாங்க கோர்ட்லயே. ஸோ CDR ரிப்போர்ட் கொடுத்துருக்காங்க, உங்களுக்கு ஜெனரல் டைரி GD கொடுத்துருக்காங்க, CCTV கேமரா ஃபுட்டேஜஸ் கொடுத்துருக்காங்க, சார்ஜ் ஷீட் காப்பி கொடுத்துருக்காங்க. எல்லாத்தையும் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட சொல்றாங்க. இப்படி கொடுத்து கிட்டத்தட்ட 2023 5ஆம் மாசம், இது 2025 6ஆம் மாசம், 2 வருஷமா ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போடாம ட்ராக் பண்ணிட்டே இருந்தாங்க செல்வி இருந்து. இப்போ என்ன போடுறாங்க ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் பாத்தீங்கன்னா, இப்போ இந்த ஒரு அடிப்படையில தான் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் போட்டிருக்காங்க. என்ன சொல்றாங்கன்னா, செல்வி சொல்றாங்க, அதாவது நான் அந்த 13ஆம் தேதி ஜூலை மாசம் அன்னைக்கு நான் போய் பார்த்தப்போ நோ அயோட்டா ஆஃப் பிளட் வாஸ் ஃபவுண்ட். அதாவது கீழே குதிச்சிருந்தாங்கன்னா ரத்தம் இருந்திருக்கும், நான் போனப்ப ரத்தமே இல்லை அப்படிங்கிற அடிப்படையில தான் நான் இது தற்கொலையா இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டு நான் நினைக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த அடிப்படையில் ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் ஸ்டார்ட் பண்றாங்க. இப்போ இவங்க தரப்பு அட்வொகேட்டான பாப்பா என்ன போட்டிருக்காரு ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் பாத்தீங்கன்னா, இந்த பாயிண்ட்ஸ் தான் போட்டிருக்காரு. என்ன போட்டிருக்குன்னா, இதை அந்த கம்ப்ளைனண்டான செல்வி இந்த ஒரு வழக்கை தற்கொலைன்னு அவங்க எடுத்துக்கல, அவங்க நம்பல. ஸோ இந்த வழக்கு கொலையா இருக்க வாய்ப்பு இருக்கு, ரேப் அண்ட் மர்டரா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குன்றதுனால இந்த ரேப் அண்ட் மர்டர்னு பதிவு பண்ணி ஒரு போக்சோ கேஸ் ஃபைல் பண்ணி இதை விசாரிக்கணும்னு சொல்லிட்டு அவர் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் போட்டிருக்காரு. செகண்ட் பாயிண்ட் சொல்றாரு, இந்த கேஸை போலீஸ் விசாரிக்காம விட்டுருக்காங்க. எப்படி விசாரிக்காம விட்டுருக்காங்கன்னு சொல்றாங்கன்னா, அந்த இவங்க தரப்பு, அதாவது ஸ்கூல் தரப்பு சொல்றாங்க, அந்த பொண்ணு கீழே விழுந்து நாங்க பார்த்தப்ப இறந்து கிடந்தா அந்த பொண்ணை தூக்கிட்டு நாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போனோம்னு சொல்றாங்க. இறந்து கிடந்த உடம்ப ஏன் ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனோம், அந்த சமயத்துல ஏன் மத்த ஏஜென்சி யாரும் வரவே இல்லை, ஏன் போலீஸ் வரவே இல்லை, இவங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போனாங்க அப்படின்னு அடுத்த கேள்வி கேட்டு இதனால சஸ்பெக்ட் பண்றோம், இது கொலையா இருக்க சஸ்பெக்ட் பண்றோன்ற மாதிரி அடுத்த பாயிண்ட் போட்டிருக்காரு.
மூணாவது பாயிண்ட் போட்டிருக்காரு, இந்த வழக்கை பொறுத்தளவுக்கு மொத்தம் 3 போஸ்ட்மார்டம் நடந்துச்சு. 2 போஸ்ட்மார்டம், ஒரு வந்து கம்பேரிசன் நடந்துச்சு. உங்களுக்கு எப்படின்னா, ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் 14 ஜூலை 14 வந்து போஸ்ட்மார்ட்டம் கொண்டு போயிடுறாங்க. ரெண்டாவது அது ரிப்போர்ட் 21 ஜூலையே வந்துருது. அடுத்தது அது திருப்தி இல்லைன்னு சொல்லிட்டு அந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் யார் பண்ணாங்க நான் சொல்றேன் உங்களுக்கு. செந்தில்குமார் அப்படிங்கிற டாக்டர் பண்றாரு, கள்ளக்குறிச்சி கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல். ரெண்டாவது போஸ்ட்மார்ட்டம் வந்து ஹைகோர்ட்டுடைய உத்தரவின் பேர்ல நடக்குது. ஏன்னா செல்வி தரப்பு என்ன பெட்டிஷன் போடுறாங்கன்னா, இவங்க வந்து இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல நம்பிக்கை இல்லைன்னு சொல்றாங்க. திருப்பி ரீபோஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. ரீபோஸ்ட்மார்ட்டம் திருச்சி, சேலம், இன்னொரு ஏரியா, மொத்தம் 3 ஏரியால இருந்து 3 டாக்டர்ஸ் வராங்க செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்றதுக்கு. வெவ்வேறு டாக்டர்ஸை வச்சு அசம்பிள் பண்ணி அங்க போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. இந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு இந்த பொண்ணுடைய சொந்தக்காரங்க யாராவது ஒருத்தவங்க வந்து கூட இருக்கலாம்னு உத்தரவு கொடுத்தும் செல்வி தரப்பு அங்க போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகவே இல்லைன்றது கூடுதல் தகவல். இது முடிஞ்சதுக்கு அப்புறம் அதுலயும் எங்களுக்கு திருப்தி இல்லைன்னு சொல்றவனே 2 போஸ்ட்மார்ட்டத்தையும் கிளப் பண்ணி வேற ஸ்டேட்டான பாண்டிச்சேரிக்கு ஜிப்மர் கொடுத்து ஆய்வறிக்கைக்கு அனுப்புறாங்க. ஏன் தேர்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்றப்ப கேட்கறாங்க, ஏன் கொடுக்க முடியல கோர்ட்லன்னு பாத்தீங்கன்னா, ஒவ்வொரு போஸ்ட்மார்ட்டத்துக்குமே தே வில் டேக் விசேரா அப்போ அந்த பொண்ணுடைய கிட்னி, ஹார்ட், லங்ஸ் எல்லாத்தையும் கொஞ்சம் கொஞ்சமா அறுத்து எடுத்துட்டு போவாங்க. 2 போஸ்ட்மார்ட்டம் பண்ணாலே மேக்ஸிமம் வந்து அந்த ஹார்ட்லாம் ஒண்ணுமே இல்லாம அறுத்து எடுத்திருப்பாங்க. தேர்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்றப்போ விசேராக்கு ஒண்ணுமே இருக்காது அறுக்கிறதுக்கு. ஸோ அப்படிங்கிறப்போ தேர்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்றதே வேஸ்ட்ன்றதுனால செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்தையும் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டத்தையும் கம்பேரிசனுக்கு அனுப்புறாங்க ஜிப்மருக்கு. அது மட்டும் இல்லாம ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம், செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் ரெண்டுத்தையுமே ஒன்னுத்தையுமே அவங்க வீடியோ ரெக்கார்ட் பண்றாங்க. ஸோ ஜிப்மர் ஆய்வறிக்கைக்கு பாத்தீங்கன்னா வீடியோ ரெக்கார்ட் வச்சுக்கிறாங்க, அந்த ரிப்போர்ட் வச்சுக்கிறாங்க. உதாரணத்துக்கு இந்த இடத்துல கட் பண்ணி லங்ஸ் எடுக்கிறாங்கன்னா அது வீடியோ ரெக்கார்ட்ல இருக்கும். அந்த வீடியோ ரெக்கார்டிங்ல இருக்கக்கூடிய அந்த வீடியோ ஃபுட்டேஜை ஜிப்மர்ல இருக்க டாக்டர்ஸ் பார்ப்பாங்க. லங்ஸ் நல்லா இருக்கு, இன்டாக்டா இருக்கு, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு சொல்றாங்கன்னா அந்த வீடியோல காட்டுவாங்க, லங்ஸ் எடுத்து கையில காட்டுவாங்க. இந்த மாதிரி ப்ராப்பரா வீடியோ ரெக்கார்ட் பண்ணப்பட்ட ஒரு போஸ்ட்மார்ட்டத்தை தான் இவங்க சரியில்லைன்னு சொல்றாங்க உங்களுக்கு. ஸோ ரெண்டு போஸ்ட்மார்ட்டத்திலையும் டிஸ்கிரிமினன்சி இருக்கு, மாறுபாடு இருக்கு அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் முன்வைக்கிறாங்க. என்ன ஒரு விஷயம் பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம்ல அந்த பொண்ணுடைய பெல்விக் போன் அப்படின்பாங்க, அந்த பெல்விக் போன் அப்படிங்கிறது உடையல. செகண்ட் போஸ்ட்மார்ட்டத்துல பெல்விக் போன் உடஞ்சிருக்கு அப்படின்னு கொடுத்துருக்குறாங்க. இது ஏன் டிஸ்கிரிமினேஷன் வந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா, அந்த பெல்விக் போனை உங்களுக்கு உடைச்சி டிஎன்ஏ கொண்டு போயிருக்காங்க ஃபாரன்சிக் டீம். ஸோ டிஎன்ஏ கொண்டு போனதுனால தான் பெல்விக் போனை உடைச்சிருக்கிறாங்க அப்படிங்கிறது வீடியோல இருக்கு. இப்போ இவங்க அடுத்த விஷயம் பாத்தீங்கன்னா, இந்த போஸ்ட்மார்ட்டம் வீடியோஸையும் கேட்டாங்க கோர்ட்ல, அதையும் கொடுத்தாங்க செல்விக்கு ப்ரொடக்ஷன் பெட்டிஷன் போறதுக்கு முன்னாடி. ஸோ எதுவுமே எந்த ஒரு டிஸ்கிரிமினேஷனுமே இல்லை, எல்லாமே ப்ராப்பரா இருக்கு அப்படிங்கிறது காட்டுறதுக்காக எல்லாத்தையுமே டாக்குமெண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. இவங்க அதை படிச்சுட்டு என்ன சொல்றாங்கன்னா, 2 போஸ்ட்மார்ட்டத்துடைய எதுலையுமே வேறுபாடு இருக்கு, ஸோ இது தப்பா போஸ்ட்மார்ட்டம் பண்ணிருக்கிறாங்க அப்படிங்கிற வாக்கியத்தை முன் வச்சிருக்காங்க ப்ரொடக்ஷன் பெட்டிஷன்ல. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, இந்த பொண்ணுடைய தலையில இருந்து பின்னாடி பெரிய அடிபட்டிருக்கு, இது வந்து கொலையாளி ஒரு பெரிய ஆயுதத்தை வச்சு பின்னாடி அடிச்சிருக்கணும், ரத்தம் வந்திருக்கணும், அதை பத்தி விசாரணை பண்ணவே இல்லை அப்படிங்கிறாங்க. அடுத்து என்ன போட்டிருக்காங்கன்னா, இந்த போஸ்ட்மார்ட்டத்துல இருக்கக்கூடிய வீடியோஸ் எங்க தெளிவாவே இல்லை பாக்குறதுக்கு அப்படின்னு போட்டிருக்காங்க. அப்புறம் என்ன போட்டிருக்காங்கன்னா, ஸ்வாப் டெஸ்ட் அப்படின்னா அந்த பொண்ணு வந்து இறந்து போனதுக்கு அப்புறம் விஜயனாலையும் மூக்கு, வாய், காது எங்கெங்கெல்லாம் வந்து வெளியே லிக்விட் வெளியே வருமோ அங்கெல்லாம் வந்து ஆனஸ்லாம் வந்து ஒரு ஸ்வாப் எடுப்பாங்க. ஸ்வாப் டெஸ்டிங் கொடுப்பாங்க. ஜென்ரலாகவே ஸ்வாப் டெஸ்ட் ஏன் கொடுப்பாங்கன்னா, உங்களுக்கு நமக்கு எல்லாருக்குமே தெரியுமா, ஒரு போஸ்ட்மார்ட்டத்துக்கு போகிற ஃபர்ஸ்ட் வந்து பாடி இன்குவெஸ்ட்டுக்கு போகும். இன்குவெஸ்ட்டுக்கு போகிறப்பயே இது வந்து ரேப் அண்ட் மர்டரா இல்லை மர்டரா தற்கொலையான்றது ஒரு அனலைசேஷன் வந்துருவாங்க. சப்போஸ் அந்த பொண்ணுடைய பிறப்புறுப்புல வந்து காயங்கள் இருக்குன்றத பார்த்துட்டாங்கன்னா ஸ்வாப் எடுப்பாங்க. காயங்கள் இல்லை, இன்டாக்ட்னு ஒரு வார்த்தை இருக்கும். இன்டாக்ட்னா போஸ்ட்மார்ட்டம் பொறுத்தளவுக்கு எல்லாமே நல்லா இருக்குன்னு அர்த்தம். இன்டாக்டா இருந்ததுன்னா எந்த ஸ்வாப் எடுக்க வேண்டிய நிர்பந்தமும் இல்லை, அவசியமும் இல்லைன்னு பார்த்துட்டு எடுக்காம விட்டுருப்பாங்க. ஸ்வாப் டெஸ்ட் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் அப்போ எடுக்காம விட்டுருக்காங்க. மறுபடியும் இவங்க அந்த பாயிண்ட் முன் வச்ச உடனே செகண்ட் பிஎம்ல ஸ்வாபையும் எடுக்கிறாங்க. ஸோ ஸ்வாப் எல்லாம் வந்து உடம்பு கழுவுக்கு முன்னாடி எடுத்திருக்கணும், கழுவாதப்பயே எடுத்துட்டாங்க, கழுவுனதுக்கு அப்புறம் எடுத்திருக்காங்க. ஸோ அதனால வந்து நாங்கள் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி பாயிண்ட்லாம் முன் வச்சிருக்காங்க. ஆனால் ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம்ல எல்லாத்தையுமே ஒன்னையுமே உடம்புக்கு ஒரு பார்ட்டியுமே க்ளோஸ்அப்ல வீடியோ எடுத்திருப்பாங்க போஸ்ட்மார்ட்டம் பண்ணும் பொழுது. இந்த போஸ்ட்மார்ட்டம் வீடியோ கொடுத்துருக்கோமே கேட்டா அந்த போஸ்ட்மார்ட்டம் வீடியோ நாங்கள் பார்க்குறப்ப தெளிவாகவே இல்லைங்கிறாங்க ஒரு வார்த்தை. இந்த பாயிண்ட்டை முன் வச்சுட்டு முக்கியமான பாயிண்ட்டை முன் வைக்கிறாங்க. தற்கொலை கடிதம் அந்த பொண்ணு கையெழுத்து இல்லைன்னு இந்த செல்வி தரப்புல சொல்றாங்க. ஸோ அதனால அது இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. இந்த பாயிண்ட்டை முன் வச்சு நாங்கள் ப்ரொடக்ஷன் பெட்டிஷன் போடுறோம், ரீஇன்வெஸ்டிகேஷன் கேட்குறோம், இந்த தரப்பு இன்வெஸ்டிகேஷன் நம்பிக்கை இல்லைன்ற மாதிரி கொடுத்துருக்குறாங்க இந்த ப்ரொடக்ஷன் பெட்டிஷன்ல.
இதான் அதோட பாயிண்ட்ஸ். ஓகே சார், இப்போ போலீஸ் தரப்புல இந்த கேஸை பத்தி என்ன கவுண்டர் கொடுத்திருக்காங்க சார்? நல்ல கேள்வி. அதாவது அவங்க என்ன சொல்றாங்கன்னா, சிபிசிஐடி தரப்புல தான் கவுண்டர் கொடுத்திருக்காங்க. இந்த இன்வெஸ்டிகேஷன் எந்த ஒரு பயாஸுமே இல்லாம நான் ப்ராப்பரா கண்டக்ட் பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறதுக்கு என்ன பாயிண்ட்ஸ் முன் வச்சிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் அவங்க சொல்றாங்க, சின்னசேலம் காவல் நிலையத்துல ராஜலட்சுமி அப்படிங்கிற டிஎஸ்பி தான் ஃபர்ஸ்ட் இந்த கேஸ் ஹேண்டில் பண்ணாங்க. ஹேண்டில் பண்ணும்பொழுது அந்த ஸ்பாட்டுக்கு வராங்க, காலைல 6:30 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வராங்க. 6:30 மணிக்கு ஸ்பாட்டுக்கு வந்தவுடனே அந்த இடத்துல ஒரு பிங்க் கலர் டாப் இருந்திருக்கு, ரத்தம் இருந்திருக்கு, கிளைகள் உடஞ்சி கீழே ஊந்து கிடந்திருக்கு. அதை மொத்தமா நாங்கள் எடுத்துட்டு போயிட்டோம். நாங்க ஃபாரன்சிக் எடுத்துட்டு போயிட்டோம். அந்த கல்ல வந்து ரத்தம் இருந்ததை நாங்க நோண்டி நாங்க ஃபாரன்சிக் எடுத்துட்டு போயிட்டோம். அந்த ரத்தத்தை பார்க்கும்பொழுது அது யார் ரத்தம்ன்றது நாங்க வந்து கொடுத்துருக்குறோம் எங்களுடைய ரிப்போர்ட்ல அப்படிங்கிறாங்க. இப்ப 10:30 மணிக்கு 6:30 மணிக்கு நாங்க எடுத்துட்டு போனதுக்கப்புறம் 10:30 மணிக்கு இந்த அம்மா வந்து பார்த்தாங்கன்னா எப்படி ரத்தம் இருக்கும் அந்த இடத்துல அப்படிங்கிறத அவங்க ஃபர்ஸ்ட் பாயிண்டா முன் வச்சிருக்காங்க. செகண்ட் பாயிண்ட் போட்டிருக்காங்க, இது வந்து ரொம்ப சென்சிட்டிவான கேஸு, அதனால நாங்க எஃப்ஐஆர் உடனே பதிவு பண்ணோம். அது மட்டும் இல்லாம கோர்ட்டுடைய மானிட்டர்ட் கேஸ் இது. ஒரு டாக்குமெண்ட்டையும் கையில் கலெக்ட் பண்ண நாங்கள் உடனடியாக நாங்கள் கொடுத்துட்டே வந்துட்டோம். எதுவுமே நாங்கள் டிலே பண்ணவே இல்லை. அனாலிசிஸ் ப்ராப்பராக அமைச்சிருக்கோம் அப்படிங்கிற பாயிண்ட்டை முன் வச்சிருக்காங்க. அடுத்து சொல்றாங்க, இன்வெஸ்டிகேஷன் நாங்கள் ஃபுல்லாக முடிஞ்சதுக்கு அப்புறம் எங்களுக்கு சஃபிஷியண்டான டாக்குமெண்ட் கிடைச்சிருச்சு. எவிடன்ஸு இவங்க சொல்ற மாதிரி ரேப் அண்ட் மர்டருக்கு எந்த எவிடன்ஸும் எனக்கு கிடைக்கல. அப்படி கிடைக்காதனால இந்த கேஸை நாங்கள் போக்சோலையோ இல்லை வேற எந்த ஒரு ஐபிஎஸ்லையும் போடாம நாங்கள் இந்த கேஸை வந்து தற்கொலை, அதாவது இந்த கேஸ் 175 சிஆர்பிஎஸ்ல போட்டிருப்பாங்க. ஃபர்ஸ்ட் சந்தேக மரணம் போட்டிருப்பாங்க. சந்தேக மரணம் தற்கொலைக்கு தூண்டிய வழக்குன்னு மாத்திருப்பாங்க, ஆல்டர் பண்ணியிருப்பாங்க. இப்போ என்ன போட்டிருக்காங்கன்னா, தற்கொலைக்கு தூண்டிய வழக்கு எல்லாத்தையுமே எடுத்துட்டு ஹாஸ்டல் ஆக்டை மட்டும் போட்டிருக்காங்க. ஏன் இதை போட்டிருக்காங்கன்னா, அந்த ஹாஸ்டல்ல கீழே முறையான வாட்ச்மேன் இல்லாம இருந்திருக்காரு, ஸோ அதுக்கு லைசன்சிங் வாங்காம நடத்திருக்கிறாங்க அப்படிங்கிற ஒரே ஒரு கண்டிஷன் மட்டும் போட்டு இதை ஹாஸ்டல் ஆக்ட்ல போட்டு இந்த கேஸை முடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. இந்த பாயிண்ட் தான் அவங்க முன்வைக்கிறாங்கன்னா தற்கொலைக்கு தூண்டிய வழக்குன்னு போட்டுட்டு அதை விட்டுட்டு இப்ப ஹாஸ்டல் ஆக்ட் மட்டும் போட்டிருக்கிறாங்க. இதுவே அவங்க சந்தேகத்தை உண்டு பண்ணுதுன்றாங்க செல்வி தரப்புல. இவங்க என்ன சொல்றாங்கன்னா, எந்த எவிடன்ஸும் எனக்கு கிடைக்கல, ரேப் அண்ட் மர்டருக்கு எவிடன்ஸ் இல்லை, போக்சோக்கு எவிடன்ஸ் இல்லை, அப்ப நாங்க ப்ராப்பரா விசாரிச்சு தான் இந்த ஹாஸ்டல் ஆக்டை போட்டிருக்கோம் அப்படிங்கிற பாயிண்ட் முன் வச்சிருக்காங்க இன்வெஸ்டிகேட்டிங் ஆஃபீஸர்ல இருந்து. அடுத்து என்ன சொல்றாங்கன்னா, சிசிடிவி ஃபுட்டேஜ், சிசிடிவில எந்த சஸ்பீஷியஸ் ஆக்டுமே கிடையாது. இப்போ ஒருத்தன் உள்ள வரான், வெளியே போறான், மேல இருந்து கீழே குதிக்கிறான், இல்ல மேல இருந்து ஏதாவது பண்றான், அடிக்கிறான், ஏதாவது சிசிடிவி சஸ்பீஷன் ஆக்ட் இருக்கும். மொத்தம் அந்த ஸ்கூல்ல உள்ள மொத்த சிசிடிவி கலெக்ட் பண்ணிருக்காங்க. எல்லா சிசிடிவி கலெக்ட் பண்ணிட்டாங்க. இந்த பொண்ணு கரெக்டா கிட்டத்தட்ட 10:35 10 மணி 35 நிமிஷம் 46 செகண்ட்ல கீழே குடிச்சிருக்காங்க நைட். அப்போ ஹாஸ்டல்ல படிக்கிற பொண்ணு மொத்த ஸ்கூல் அமைதியெல்லாம் தூங்கிட்டாங்க. அது குதிச்சதுல இருந்து அதுக்கப்புறம் எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை. காலைல 5 மணிக்கு வாட்ச்மேன் வந்து பாக்குறப்பதான் ஒரு பொண்ணு கீழே இருக்கான்றதை பார்த்துட்டு உடனே இன்ஃபார்ம் பண்றாரு. அதே ஸ்கூல் கேம்பஸ்ல தான் இப்ப சேர்மன்லாம் குடும்பமும் இருக்கு. உடனே ஓடி வராங்க, ஓடி வந்து அந்த பாடியை தூக்கிட்டு போறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு. ஸோ 10:35 46 செகண்ட்ல இருந்து அந்த 5 மணி வரைக்கும் எந்த ஆக்டிவிட்டியுமே கீழே இல்லை, கிளியரா இருக்கு. மேலேயுமே பில்டிங்லயுமே எந்த ஆக்டிவிட்டியுமே இல்லை. மொத்த சிசிடிவி நாங்கள் செக் பண்ணிட்டு தான் இது நாங்கள் ஃபைல் பண்ணியிருக்கோம் இந்த சார்ஜ் ஷீட் அப்படின்னு போட்டிருக்கிறாங்க. ஸோ ஏன்னா யாராவது அடிச்சா கொலை பண்ணா ஒரு ஆக்டிவிட்டி இருக்கணும் இல்லையா? மோரோவர் அந்த ஸ்கூல்ல ஒரு கிளாஸ்குள்ளேயுமே சிசிடிவி கேமரா இருக்குன்றதையும் பாக்குறாங்க. ஸோ அப்பயே பார்த்தீங்கன்னா நிறைய கேமராஸ்ல வந்து புதுசாக வழியா இருக்கும். வந்து பிறந்த பொண்ணு படுத்திருப்பா, சோகமா படுத்து தூங்கிருப்பா, இதெல்லாம் பார்த்துருப்போம் நம்ம. அடுத்த பாயிண்ட் என்ன சொல்றாங்கன்னா, 14/7/2022 அந்த பொண்ணு குதிச்ச அன்னைக்கு குதிச்ச அடுத்த நாள் செந்தில்குமார் டாக்டர் வச்சு ஃபாரன்சிக் சயின்ஸ் லேபரேட்டரி ஃபாரன்சிக்ஸ் எம்டியை வச்சு நாங்கள் வந்து இது பண்ணிட்டோம், போஸ்ட்மார்ட்டம் பண்ணிட்டோம். அந்த போஸ்ட்மார்ட்டத்துக்கு அப்புறம் விழுப்புரம், திருச்சி, சேலம் இந்த 3 மெடிக்கல் காலேஜ்ல இருந்தும் ஃபாரன்சிக் மெடிசன் படிச்ச எம்டி படிச்ச ஆட்கள் டாக்டர்ஸ் வந்து அடுத்த செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் பண்றாங்க. அப்புறம் தேர்டு வந்து ஜிப்மர் ஆய்வறிக்கைக்கு போகுது. இப்போ இந்த ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட்ல பார்த்தீங்கன்னா சொல்றாங்கன்னா, the report says that the deceased would have appeared to have died due to hemorrhage and shock with multiple injuries போட்டிருக்காங்க. அது லங்ஸ்ல அந்த போன் குத்தி ரத்த கட்டி ஏற்பட்டு இறந்து போயிருக்காங்க. லங்ஸ் ரத்த கட்டி ஏற்பட்டுச்சுன்னா கண்டிப்பா மூச்சுட முடியாம போயிருக்கும். ஸோ அதனால அவங்க இறந்து போயிருக்காங்கன்றது தெளிவா இருக்கு. செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் தெளிவா சொல்றாங்க, the deceased would have appeared to have died due to multiple injuries போட்டிருக்காங்க. ஸோ செகண்ட் போஸ்ட்மார்ட்டம் அப்போ என்ன பார்த்தீங்கன்னா, அந்த ரத்தக்கட்டு அப்படிங்கிறத எடுத்திருப்பாங்க. ஃபர்ஸ்ட் போஸ்ட்மார்ட்டம்லேயே அந்த லங்ஸ்ல கொடுத்த போனை ரிமூவ் பண்ணியிருப்பாங்க, எல்லாமே வீடியோ ரெக்கார்ட் ஆயிருக்கும். செகண்ட் போஸ்ட்மார்ட்டம்ல எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறப்போ இன்ஜுரிஸை ஃபுல்லாக மார்க் பண்ணி அவங்க தெளிவு கொடுத்துருக்காங்க.
ஃபர்ஸ்ட்டுக்கும் செகண்டுக்கும் என்ன எக்ஸ்ட்ரா இருந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா பெல்விக் போன் உடஞ்சிருக்குன்றது இருந்திருக்கு. அது ஏன்னா பெல்விக் போனை உடைச்சு அவங்க டிஎன்ஏ கொண்டு போயிருக்காங்க. தேர்ட் போஸ்ட்மார்டம் பண்ண முடியல, ஜிப்மர் ஆய்வறிக்கை போகுது. அங்க என்ன சொல்றாங்கன்னா the postmortem and re-postmortem report before Jipmer hospitals monitored for getting a final opinion. இப்போ அது ஆய்வு பண்ணி என்ன சொல்றாங்கன்னா தெளிவா சொல்றாங்க, the expert says that all the injuries noted during the postmortem and mentioned in the report are consistent with fall from height and can occur when a body lands on a hard surface like ground. ஸோ மேலேருந்து கீழே குதிச்சா இறந்து போயிருக்காங்க. ஒரு ஹார்ட் சர்ஃபேஸ்ல வந்து அவங்க அந்த பாடி வந்து கீழே பட்டா இந்த இன்ஜுரிஸ்லாம் வந்து ஈஸியா வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. there is no evidence suggestive for murder or sexual harassment on the bodyன்னு தெளிவு கொடுத்துருக்காங்க. ஸோ தேர்ட் ஜிப்மர் ஆய்வறிக்கை ரொம்ப தெளிவா கொடுத்துட்டாங்க. செக்ஷுவல் ஹராஸ்மெண்ட்டுக்கு எந்த விதமான ஒரு இதுவுமே இல்லை நீங்க கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் வச்சு என்ன சொல்றாங்கன்னா அடுத்த வார்த்தை சொல்றாங்க போலீஸ் தரப்புல 161 and 164 ஸ்டேட்மெண்ட்ஸ் எடுத்திருக்கிறாங்க இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்து. அது ஒரு ஃப்ரெண்டோடைய பொண்ணுடைய பேரை மென்ஷன் பண்ணி சொல்றாங்க. அந்த பொண்ணு கிட்ட எழுதின ஒரு பெரிய புக் எடுத்திருக்கிறாங்க. அந்த புக், அந்த நோட் புக், அந்த நோட் புக் பாத்தீங்கன்னா இந்த பொண்ணுடைய ஒரு பையன் ஃப்ரெண்டா இருந்திருக்கான். அந்த பையனுக்கு எழுதின ஃபுல் லெட்டர்ஸ் அந்த நோட்ல இருந்திருக்கு. அந்த ஒரு கையெழுத்தையும் டெத் நோட் கையெழுத்தையும் கம்பேர் பண்ணி பார்த்துருக்காங்க. பார்க்கறப்ப சொல்லியிருக்காங்க அந்த டீம் அந்த டெத் நோட்டு ரெண்டும் வந்து கொண்டு போயிட்டு it was given to the analysis. தமிழ்நாடு ஸ்டேட்ஸ் ஹையஸ்ட் இன்ஸ்டிடியூஷன் ஆஃப் மென்டல் ஹெல்த் காமிச்சவங்க சொல்றாங்க இந்த பொண்ணுக்கு தற்கொலை பண்ணுவதற்கான எல்லா மனநிலையும் இருக்கின்றன இதுல. ஸோ அப்படிதான் இந்த பொண்ணு லெட்டரும் எழுதியிருக்கிறா அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காங்க. அந்த லெட்டரை வந்து எக்ஸாமினேஷன் கொடுத்துருக்குறாங்க. கொடுத்தா அந்த லெட்டர்ல பாத்தீங்கன்னா எந்த விதமான உதாரணத்துக்கு இந்த லெட்டர் என் பொண்ணே எழுதலைன்னு சொல்றாங்க செல்வி தரப்புல. ஆனா என்ன சொல்றாங்க எக்ஸாமினேஷன் பாத்தீங்கன்னா அந்த லெட்டரை எந்த விதமான பொறுமையா எழுதலை, இட் வாஸ் ரிட்டன் இன் ஃப்ளோன்னு சொல்றாங்க. ஸோ ஃப்ளோவா எழுதியிருக்கிறாங்க. ஸோ ஃப்ளோவா ஒருத்தவங்க டிட்டோ காப்பி அடிக்க முடியாது, ரெப்ளிகா பண்ண முடியாது, சீட் பண்ண முடியாது. இது வந்து வேற ஒருத்தவங்க எழுதி இந்த பொண்ணு காட்ட முடியாது. இந்த கையெழுத்து ஃபாஸ்டா எழுதின கையெழுத்து தான் அப்படிங்கிறதையும் ப்ரூவ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி ஆய்வறிக்கையை வச்சு இன்வெஸ்டிகேஷன் ப்ராப்பராக தான் பண்ணியிருக்கோம். எந்தவித தப்பும் நாங்கள் பண்ணல. அது மட்டும் இல்லாமல் எந்தவித எக்ஸ்ட்ரா எவிடன்சஸும் அவங்க கொடுக்கவும் இல்லை என்கிட்ட. ஸோ எக்ஸ்ட்ரா எவிடன்ஸ் கொடுத்தாவே அந்த தரப்பை விசாரிச்சு பார்த்துருக்கலாம். அதுவும் கொடுக்கலன்னு தெளிவுபடுத்திருக்கிறாங்க போலீஸ் தரப்பு. ஸோ இது வரைக்கும் போலீஸ் தரப்பு கொடுத்த ஒரு விடையா இருக்கு. கோர்ட்ல என்ன சார் தீர்ப்பு கொடுத்திருக்காங்க இந்த கேஸ்ல? கோர்ட் சூப்பரா கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா இந்த ப்ரொடெஸ்ட் பெட்டிஷன் அப்படிங்கிறது ஒரு சந்தேகத்தை ஏற்படுத்துன்னு சொல்றாங்க. இந்த சந்தேகம் அப்படிங்கிறது இந்த செல்விக்கு மட்டும்தான் இருக்கே தவிர எந்தவித எவிடன்சஸுமே இந்த சந்தேகத்தை உறுதிப்படுத்தல அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காங்க கோர்ட்ல. அடுத்த வார்த்தை சொல்றாங்க எந்த ஒரு நியூ ஃபேக்ட்ஸும் நியூ எவிடன்சஸும் நியூ டாக்குமெண்ட்டும் ப்ரொடியூஸ் பண்ணாம நான் சந்தேகப்படுறேன் மட்டும் சொல்லிக்கிட்டு நீங்க வந்து ரீஇன்வெஸ்டிகேஷன் கேட்டா அதனை கோர்ட் ஏற்றுக்கொள்ளாது அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காங்க. அடுத்த பாயிண்ட் சொல்றாங்க இது போக்சோ கேஸ்ல போடணும் அப்படின்னு கேட்கறாங்க, இல்ல வேற ஒரு ஐபிஎஸ்ல போடணும் கேட்கறாங்க. இது எதுக்குமே எந்த ஒரு இந்த மாதிரியான இன்வெஸ்டிகேஷனுக்குமே இங்க தேவையில்லை. இன்வெஸ்டிகேஷன் ரொம்ப ஃபேரா நடந்திருக்கு, ஃபைனல் ரிப்போர்ட் ரொம்ப கரெக்டா கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதையும் கோர்ட் அப்சர்வ் பண்றாங்க இந்த இடத்துல. அது மட்டும் இல்லாம சொல்றாங்க 36 ப்ராசிக்யூஷன் விட்னஸ் அங்க சேர்த்திருக்கிறாங்க, 30 டாக்குமெண்ட்டை சேர்த்திருக்கிறாங்க. ஸோ எக்ஸ்ட்ரா எந்த ஒரு விட்னஸுமே இந்த பொண்ணு வந்து தற்கொலை பண்ணல, கொலை பண்ணப்பட்ட அப்படிங்கிற சொல்ல இந்த லேடி மட்டும்தான் பேசி ஓடிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற சொல்லியிருக்கிறாங்க. அதே மாதிரி எந்த ஒரு ரிப்போர்ட்லையுமே செக்ஷுவல் அசால்ட்டுக்கோ ஹராஸ்மெண்ட்டுக்கோ எந்த விதமான எவிடன்ஸும் இல்லை அப்படின்னு கோர்ட் அப்சர்வ் பண்ணிருக்கிறாங்க. அப்புறம் சொல்லியிருக்கிறாங்க திருப்பி அவங்க அதெல்லாம் அப்சர்வ் பண்றாங்க. பிஎம் ரிப்போர்ட் 1 சொல்றாங்க, பிஎம் ரிப்போர்ட் 2 சொல்றாங்க, ஜிப்மர் ஆய்வறிக்கை சொல்றாங்க, எல்லாத்தையும் சுட்டி காமிச்சு சொல்றாங்க. இவ்வளவு விஷயம் தெளிவா இருக்கும் பொழுது நாங்க ரீஇன்வெஸ்டிகேஷன் கொடுக்கறதுக்கு என்ன தேவை இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அடுத்த வார்த்தை சொல்றாங்க this court finds no infirmity or irregularity in the investigation report submitted by the police department, no new facts nor evidences warranting further investigation. ஏதாவது இப்ப நாங்க எங்க எல்லாத்தையும் கொடுத்துட்டோம், சிசிடிவி ஃபுட்டேஜ் கொடுத்துட்டோம், உங்களுக்கு வந்து சிடிஆர் கொடுத்துட்டோம், எல்லாம் கொடுத்துட்டோம். இவ்வளவு கொடுத்தும் நியூவா எதுவுமே இல்லை அப்படின்னும் பொழுது எதுக்காக நாங்க வந்து இதுக்கு நாங்க ரீஇன்வெஸ்டிகேஷன் ஆர்டர் பண்ணோம் அப்படின்னு தெளிவுபடுத்திருக்காங்க. ஸோ ரீஇன்வெஸ்டிகேஷன் கிடையாது, யூனிவர்சிட்டி ப்ராப்பரா போயிட்டு இருக்கு, டீப்பா போயிட்டு இருக்கு. அதுவும் பார்த்து சொல்றாங்க இப்போ இந்த கேஸோட மெரிட்ஸை பத்தி நாங்கள் கோர்ட்ல அப்சர்வ் பண்ண போறது இல்லை,
ஆனால் இதை வச்சு பார்க்கும் பொழுதே இதுல எந்தவித தப்பும் நடக்கலன்னு தெளிவா தெரியுது. இந்த பொண் இறந்தது தற்கொலை தான் அப்படிங்கிறது ரொம்ப தெளிவா இருக்குன்னு சொல்லிட்டு கோர்ட் அப்சர்வ் பண்ணிருக்காங்க. வந்து இவ்வளவு தெளிவா வந்து இவ்வளவு ப்ரூஃப் எல்லாம் கொடுத்து கோர்ட் வந்து சொல்லும் போது எதுக்காக வந்து இந்த கேஸ் லீடா இழுத்துட்டே போகணும்னு சொல்லிட்டு அந்த செல்வி நினைக்கிறாங்க? என்ன நோக்கமா இருக்கும் சார்? சிம்பிள், பணம் தான். பணம் தான் எதிர்பார்க்கறாங்க, வேற எதுவுமே இல்லை. முதல் நாளே அவங்க வந்து ஸ்கூல் தரப்பு கிட்ட பேரம் பேசினாங்க. நம்ம அந்த பேரத்தை பேசுனதுக்கான போட்டோ ரிலீஸ் பண்ணியிருப்போம். அந்த பேரம் படியில அடுத்தது அழகா மாவை திரட்டி திராவிட மணியோடைய சப்போர்ட்டோட ஸ்கூல் அடிச்சு உடைச்சி எரிச்சாங்க, கலவரம் பண்ணாங்க. இப்ப கலவர கேஸ்ல அவங்க தான் A1 அக்யூஸ்ட். ஸோ இப்போ என்னன்னா, இந்த கலவரத்துல இவங்க பேச்சை நம்பி வந்த 915 பேர், 916 பேர் போட்டிருக்காங்க. இவங்க வந்து ஃபர்ஸ்ட் அக்யூஸ்ட். மொத்தம் 915 பேருமே கரிச்சு கொள்ளிட்டு உட்காந்துருப்பாங்க. இந்த அம்மாவை நம்பி போகணும், இப்போ மாட்டணும் முடிச்சுட்டு இருப்பாங்க. இப்ப மாட்டிக்கிட்டதை எப்படியாச்சும் அவங்க வந்து ஈடுகட்டணும். என்ன பண்றதுன்னு தெரியல. ஒரு பக்கம் அரசாங்கத்துல பணம் கேட்டாங்க, அரசு வேலை கேட்டாங்க, எதுவுமே அரசு தரமாட்டேன்னு சொல்லிருச்சு. இன்னொரு பக்கம் சிஎம் மீட் பண்ணி அங்கே நீதி கிடைக்கும் கேட்டாங்க. சிஎம் என்ன சொல்லிட்டாருன்னா, சரிங்க நீதி கண்டிப்பா கிடைக்கும்னு சொன்னாரு. செகண்ட் டைம் போய் சிஎம் நான் மீட் பண்ண போனப்போ வெளியவே வந்து துரத்தி விட்டாங்க, நம்ம உள்ள விடவே இல்லை. அப்ப என்னென்ன சீன் போட்டாங்கன்னு பாத்தீங்கன்னா, நான் சிஎம் மீட் பண்ணி ஆகணும், நான் உள்ள பாத்ரூம் போறேன், எங்க செக்ரட்டரியேட்ல பாத்ரூம் போனோம். அவங்க போலீஸ் சொன்னாங்க, பாத்ரூம் தான் நீங்க போனோம், வாங்க பக்கத்து ஸ்டேஷன் கூட்டு போனாங்க, அங்கே எஸ்கேப் ஆகலன்ட்டாங்க. இதெல்லாம் எதுக்குன்னு பாத்தீங்கன்னா, அவங்க பணம் எதிர்பார்க்கறாங்க. ஸோ பணம் வேணும் அவங்களுக்கு. இப்போ ஏதாவது ஒரு அலிகேஷன்ஸை எங்க ஸ்கூல் தரப்பு மேலே திருப்புறாங்க அப்படின்னா, ஸ்கூல் பணம் கொடுத்து இதை மூடி மறைக்க பார்ப்பாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க. பட் அவங்க ஸ்டார்டிங் டேட்டே சொல்லிட்டாங்க, நாங்கள் தப்பும் பண்ணலங்க, ஸோ தற்கொலை பண்ணி இறந்து போயிட்டான்னு தெளிவா தெரியுதுன்னு சொல்லிட்டாங்க. ஸோ பணத்தை வாங்க அவங்க ட்ராக் பண்ணணும் ஒண்ணு. ரெண்டாவது, இந்த வழக்கு வந்து சில மக்கள் கிட்ட தப்பா போதிச்சிருக்கிறாங்க செல்வி. என்னன்னா, இது கொலைன்னு போதிச்சிருக்காங்க, ரேப்புன்னு போதிச்சிருக்காங்க. இப்ப இது கொலை ரேப்பு இல்ல, இது வந்து தற்கொலை தான் அப்படின்னு கோர்ட்டும் அப்சர்வ் பண்ணிடுச்சு அப்படின்னா, அப்ப தற்கொலைன்னு தெரிஞ்சு இத்தனை பேரை வந்து பொய்யா கூப்பிட்டு வந்து கலவரத்தை பண்ணிட்டாங்க இந்த லேடி அப்படிங்கறத 915 பேரும் வந்து சொல்லுவாங்கன்ற பயத்துலதான் எப்படியாச்சும் இந்த கேஸை முடிக்க கூடாதுன்னு நினைச்சு ட்ராக் பண்ணிருக்காங்க, தெளிவா தெரியுது. அடுத்த கட்டமா இந்த கேஸ் என்ன சார் ஆகும்? இப்ப என்னன்னா, இப்போ ஹாஸ்டல் ஆக்ட் போட்டிருக்காங்க. அடுத்தது இந்த கேஸ் சார்ஜ் ஷீட் நம்பர் ஆயிடும். நம்பர் ஆனதுக்கு அப்புறம் அந்த சம்பந்தப்பட்ட ஸ்கூல்ல இருந்து மொத்தம் 5 பேர் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. சேர்மன், செக்ரட்டரி, பிரின்சிபல், டீச்சர்ஸ் அரெஸ்ட் பண்ணிருப்பாங்க. இப்போ இந்த சார்ஜ் ஷீட் போட்டதுக்கு அப்புறம் டீச்சர்ஸை வந்து அங்க நீக்கிட்டாங்க. இப்ப மற்ற 3 பேரும் கோர்ட்டுக்கு வருவாங்க. ஹாஸ்டலுக்கு ஏன் பெர்மிஷன் வாங்காம நடத்துனீங்க அப்படிங்கிற ஒரு சார்ஜஸ் அவங்க மேல குற்றம் சாட்டப்பட்டிருக்கு. அதுக்கு என்ன ஒரு தண்டனையும் அவங்க கிடைக்கும். அது வந்து ஃபைனா இருக்கலாம், இல்ல வேற ஏதாவது கூட இருக்கலாம், தண்டனை கிடைக்கும். அதோட இந்த கேஸை முடிச்சிருவாங்க. இந்த கேஸை முடிச்சாலுமே அடுத்து என்ன நம்ம யோசிக்கிறோம்னா, இப்போ 2022 சமயத்துல தமிழ்நாடு மட்டும் இல்லை, இந்தியாவிலே இந்த கேஸ் எல்லாரும் பேசியிருப்பாங்க. அப்போ இந்த பொண்ணு எப்படி இறந்தா அப்படிங்கிற ஒரு கேள்வி இன்னும் கேள்விக்குறியாவே இருக்குன்னு பார்த்துட்டு இருப்பாங்க. இப்ப இந்த பொண்ணு தற்கொலைப்பட்டு தான் இறந்தா அப்படிங்கிறது சார்ஜ் ஷீட்ல கண்டிப்பா கொடுத்துருப்பாங்க, நோட் பண்ணியிருப்பாங்க. இப்ப தற்கொலைக்கு காரணம் யாருன்றப்போ அதுவும் செல்வின்ற நோட் பண்ணியிருப்பாங்க. இப்போ இந்த வழக்குல இந்த இதோட சார்ஜ் ஷீட்டை முடிச்சு க்ளோஸ் பண்ணி முடிச்சாலுமே இந்த பொண்ணு எப்படி இறந்தா அப்படிங்கிற விஷயத்த மக்களுக்கு எடுத்து சொல்லணும் அப்படின்னு ஒரு கோர்ட் ஒரு பெட்டிஷன் போடலாம். பெட்டிஷன் போட்டு இந்த மக்களுக்கு தெரியட்டும். நிறைய பேர் இன்னும் வந்து செல்வி உண்மை சொல்லுவாங்கன்னு நம்பிட்டு இருக்காங்க இல்லைங்களா, இந்த மக்களுக்கு தெரியணும் செல்வி மொத்தம் போய் சொல்லணும் தெரியணும். பொண்ணு எப்படி இறந்திருக்கா அப்படிங்கிறத, ஏன்னா இப்போ ஒரு விஷயம் தெளிவாயிடுச்சு, விசாரணை தப்பையில தெளிவுபடுத்திட்டாங்க கோர்ட். விசாரணை பக்காவா தெளிவுபடுத்திட்டாங்க. அந்த பக்காவா போன விசாரணையில எப்படி இந்த பொண்ணு இறந்திருக்கிறா, ஏன் இறந்திருக்கிறான்ற காரணம் ஒர்க் பண்ணியிருப்பாங்க. அந்த காரணத்தை வெளியே எக்ஸ்போஸ் பண்ணணும். அந்த காரணத்தை எக்ஸ்போஸ் பண்ணாதான் 2022 இருந்து ஏமாந்துகிட்டு இருக்கிற மக்களுக்கு ஒரு தெளிவு அளிக்கும் நம்ம பார்க்கலாம். கண்டிப்பா சார், உங்களுடைய தகவல்களை நீங்க எங்ககிட்ட பகிர்ந்தமைக்கு ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ. இந்த சம்பவம் நடந்ததுல இருந்து ஜஸ்டிஸ் ஃபார் ஸ்ரீமதி அப்படின்ற டேக் வந்து அதிகமா பரப்பப்பட்டு வந்தது. இந்த பொண்ணு எப்படி இறந்தா அப்படின்ற விஷயம் தெரிஞ்சிச்சு, அவ தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்றது தான். ஆனா எதனால இறந்தா, எந்த காரணத்துக்காக இந்த பொண்ணு தற்கொலை பண்ணிக்கிட்டா அப்படின்ற காரணம் இன்னமும் வெளியே வரல. அந்த காரணமும் உண்மையும் வெளியே வரும்போதுதான் ஸ்ரீமதிக்கு உண்மையான ஜஸ்டிஸ் கிடைச்ச மாதிரி இருக்கும். இந்த உண்மையான ஜஸ்டிஸ் வெளியே வரணும்னா நீதிமன்றமும் காவல்துறையும் சேர்ந்து சார்ஜ் ஷீட்ல போடப்பட்ட அந்த உண்மையை மக்களுக்கு தெரிவிச்சா மட்டும்தான் இது இன்னொரு வாட்டி நடக்காம தடுக்க முடியும். மீண்டும் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் சோபனா. நன்றி, வணக்கம்.